ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒடிஷாவில் வந்து உப்புமா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உப்புமா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இன்றைக்கி காலையில் டிஃபனுக்காக செஞ்சுருந்தேன். கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாம் போட்டுட்டு காலையில் உப்புமா. இதுக்கு வந்து வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வைக்கல, எல்லா வெஜிடபிள்ஸும் அதிலே போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாதம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு ஒரு கறி மாதிரி பண்ணியிருந்தேன் குழம்பு, சாதம், பச்சரிசி சாதம், விரத நாள் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாதா மிக்சர். இந்த சாதா மிக்சருமே வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம கடையிலேருந்து வாங்குகிற அந்த கடையிலேருந்து வாங்கின மிக்சர், விரத நாள் அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமைனால அப்பா வந்து கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரசாதம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஒடிஷாவில் இப்போ வியாழக்கிழமை முதல் மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் முடிஞ்சு 3வது மாதம் விரதம் எடுத்து பூஜை பண்ணுற வாரம். இந்த வாரத்தில் வந்து நிறைய பிரசாதம்லாம் பண்ணுவாங்க வியாழக்கிழமைகளில். எங்கள் வீட்டில் வந்து 4வது வாரம் பூஜை பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து நாங்களுமே இந்த மாதிரியெல்லாம் செய்வோம். இன்றைக்கி வந்து அப்பா வந்து கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பிரசாதமும் இருந்தது. அதிரசம், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கோதுமை அதிரசம், அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸு, அந்த மாதிரி பொருட்கள் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா சாப்பிட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்தேன், ஏன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் இருந்தது. இன்னும் நிறையவே இருந்தது. ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு மறுபடியும் அதே சாப்பாடு, அதே குழம்பு, அதே மிக்சர் தான். சாதம் வந்து நிறைய சாப்பிட முடியல, ஏன்னா ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டோம் 5 மணி போல். அதனால் சாதம் வந்து கொஞ்சமாக கஞ்சி மட்டும் எடுத்துகிட்டு கஞ்சியோடு சேர்த்து பொரியலும் மிச்சரும் சேர்த்து சாப்பிட்ருந்தேன். அதை வந்து வீடியோ எடுக்கல, அதனால தான் வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.